பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 13வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்பொழுது ஆரம்பம் செய்திருக்கிறோம். 13a இது சூரா பக்ராவுடைய 89வது வசனத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 பக்கத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அடுத்த 5 பக்கத்தில் பனி இஸ்ரவேலுடைய வரலாறு துவங்கி 3வது கோர்ஸினுடைய 5 பக்கத்திலும் பார்த்து 4வது கோர்ஸினுடைய 2 பக்கத்தில், அதாவது பக்கம் எண் 11, 12 இந்த 8 பாயிண்டர்ஸ்ல பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் 13வது பக்கத்தையும் நாம் தொடர்கிறோம். இதிலும் அந்த பனி இஸ்ரவேலுடைய சிதைந்த ஈமான், அவருடைய தீய நடவடிக்கை, அவர்களுடைய நயவஞ்சகத்தனம், அவர்களுடைய நிராகரிப்பு, இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், சொல்லி தொடர்கிறான் என்பதை தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸினுடைய 3rd பேஜ் 4வது கோர்ஸ் என்பது திரும்பவும் நம் வலது கையில் இருக்கக்கூடிய 5 பக்கமாக நம்ம பார்த்தோம். கட்டை விரலுடைய 11th பேஜினுடைய 4 பாயிண்டர்ஸ், அடுத்து ஆள்காட்டி விரலுடைய 12வது பேஜினுடைய 12ABCD பார்த்தோம். இப்ப இந்த 13வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ் 13A, 13B, 13C, 13D என்பதாக நடுவிரல பார்க்க போறேன் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் ஒரு மைண்ட்ல நம்ம நிறுத்தத்துக்காக இந்த 13A என்ன சொல்ல போகுதுன்னா, வேதத்தை எவ்வாறு எந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனை நிராகரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அது 13A. 13B என்ன, குஃபுர் மற்றும் கெட்ட செயல்பாடுகள் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நெக்ஸ்ட் பாயிண்டர்ல அல்லாஹ் தஆலா அதை பத்தி பேசுறான். அப்புறம் 13Cல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்கள் வேதத்தை மட்டும் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று அவர்கள் திமிராக பேசியது. அடுத்து 13Dல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது தூர்மலையை உயர்த்தி அவர்களிடத்தில் ஒப்பந்தம் பெற்றதை பற்றி அல்லாஹ் தஆலா திரும்பவும் இந்த இடத்தில் பேச இருக்கிறான். இந்த 4 செய்திகள் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாயிண்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 13th பக்கத்தினுடைய செய்தி, வேதத்தை நிராகரித்தல், குஃபர் என்ற கெட்ட செயல்பாடுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தொடர்ந்து இருந்தல், எங்கள் வேதத்தை மட்டும் விசுவாசிக்கிறோம் என்று அவர்களே டிக்ளேரா சொன்னது, அல்லாஹ் தஆலா தூரை மேலே கொண்டு அவர்களிடத்தில் வாக்குறுதி பெற்றது. இதுதான் நம்ம பார்க்க போறோம். கீவேர்ட்ஸ்ல சொல்றது அந்த 13th பக்கத்தினுடைய விஷயங்கள் என்ன, நிராகரித்தல், கெட்ட செயல்பாடு, விசுவாசிக்கிறோம், தூர். மாஷா அல்லாஹ். இதனாலதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 13Aல அல்லாஹ் தஆலா அவர் கெட்ட செயல்பாடுகளை தான் தொடர்றான். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், 12வது பக்கத்தினுடைய இறுதியில எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ரவேலர்களுடைய தீய நடத்தை, அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய சிதைந்த ஈமான், இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருபோதும் உண்மையாக பின்பற்றுபவர்களாக அவர்கள் இருக்கவில்லை அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப அவர்கள் முகத்திரை கிழித்து அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டே வர்றான். சரிங்களா? இந்த இடத்துல மூமின்களாகிய நாமும் சில விஷயத்தை கவனத்துல கொள்ளணும். நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியான முறையில் விசுவாசம் கொண்டு பின்பற்றுகிறோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம எல்லா இடத்துல பாவமன்னிப்போடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு பாவமன்னிப்போடு நம்ம சிந்தித்து இந்த போன்ற தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பாயிண்டை நம்ம படிப்போம். இதிலிருந்து வரக்கூடிய படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்வோம். 89வது வசனம், இந்த 3 வரிகள் கொண்ட வசனம் நமக்கு ஒரு 3 செய்திகளை தர இருக்கிறது. என்ன 3 செய்திகள் என்றால், முதல் செய்தி, யூதர்கள் அல்லாஹ்விடம் ஒரு தூதரை அனுப்புமாறு வேண்டினார்கள். அந்த தூதர் வருவது குறித்தும் அவர்களுடைய அடையாளங்கள் குறித்தும் நன்கு அறிந்தும் இருந்தார்கள். அதான் இந்த வசனம் சொல்லுது. 2வது என்ன விஷயத்தை சொல்லுது, அந்த இறை தூதர், அதாவது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர்கள் தெரிந்தே அவர்களை மறுத்தார்கள் அப்படிங்கறதையும் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான். 3வது, ஈமான் கொள்ளாதவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் என்பது என்றென்றும் உண்டு. அதே போன்று தனது இரக்கத்தை அவர்களை விட்டும் அல்லாஹ் தஆலா தூரமாக்கி விட்டான். நியாய தீர்ப்பு நாளில் அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கறத சிந்தித்து பாருங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சில செய்திகளை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்ல இருக்கிறான். அதை தான் இப்ப நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடும் விளக்கத்தோடும் பார்க்க போறோம். இதுல பாருங்க, முதல் வரியில உங்களுக்கு புதிய வார்த்தை இல்ல, அடுத்தடுத்த வரிகளில் ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு புதிய வார்த்தையாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு அர்த்தம் உள்ள, பெரும்பாலும் நாம் தெரிந்த வார்த்தைகளே இடம்பெற்றக்கூடிய ஒரு வசனத்தை தான் பார்க்க போறோம். சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்போட இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين. ஓகே, 89வது வசனம் ஒரே வசனத்தை முழுமையா நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதனுடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கோரையும் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். வலம்மா மேலும் எப்பொழுது, போது என்று பொருள். லம்மா என்றால் போது, லம்மா கலு சாப்பிட்ட பொழுது, லம்மா ஜா வந்த போது, லம்மா ஜாஅஹும் அவர்களிடத்தில் வந்த போது.
ஜா வந்தது ஹும் அவர்களிடத்தில் வந்தது. லம்மானா அவர்களிடத்தில் வந்த போது, when it came to them, அது எப்பொழுது வந்தது என்ற பொருள் அடிப்படையில் அவர்களிடத்தில் வந்த போது. என்ன கிதாபுன், ஒரு வேதம்னா அல்லாஹ் குர்ஆனை தான் சொல்ல வரான். ஏன்னா குர்ஆன் தான் அவர்கள் முன்பாக ஓதி காட்டப்படுகிறது. இந்த குர்ஆன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனையும் இந்த குர்ஆனுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்க அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. வலம்மா ஜாஹும், இந்த மதீனத்து யூதர்களுக்கு முன்பாக அவர்களிடத்தில் கிதாபுன், ஒரு வேதம் வந்த பொழுது, மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து ஒரு வேதம் அவர்களிடத்தில் வந்த பொழுது. எப்படிப்பட்ட வேதம்? கிதாபுன் முஸத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடியதுனா முன்னால் வந்த இஞ்சிலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அதற்கு முன்பாக வந்த தௌராத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அதற்கு முன்பாக வந்த நபிமார்களை எல்லாம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர்களையும், முன்னால் வந்த தூது செய்திகளையும் மறுமையையும் எல்லாத்தையுமே உண்மைப்படுத்தக்கூடிய முஸத்திக், ஸத்தக யுஸத்திகு ஸத்திக் முஸத்திகுன், உண்மைப்படுத்தக்கூடியது, உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹ் தரப்பிலிருந்து அவர்களிடத்தில் வந்த பொழுது ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்தார்கள்? லிமா மஅஹும், அவர்களோடு எது இருக்கிறதோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய. லிமா மஅஹும்னா லிமா, எந்த ஒன்று, மஅஹும் அவர்களுடன் என்ன ஒரு கொள்கை, செய்திகள், வரலாறு இருக்கிறதோ அதை எல்லாம் முஸத்திக் பண்ணக்கூடிய, உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடத்தில் வரும் பொழுது, வகானு, இன்னும் அல்லாஹ் தஆலா தொடர்றான். சரிங்களா, இன்னும் முடியல, வா வர்றனால வகானு மின் கபில், இப்படி ஒரு வேதமும் வந்திருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 கேட்டுக்கிறேங்க. வகானு மின் கபுலு, இதற்கு முன்னர் கானு யஸ்தஃப்திஹுன், இஸ்தஃப்தஹ யஸ்தஃப்திஹு, இஸ்தக்ஃபர யஸ்தக்ஃபிரு பேட்டர்ன்ல. ஓகேங்களா, இஸ்தக்ஃபர பாவமன்னிப்பு கேட்டினான், இஸ்தஃப்தஹ வெற்றி வேண்டினான், வெற்றியை எதிர்பார்த்தான் என்று பொருள். ஃபத்ஹ் என்றால் திறத்தல், திறக்கும்படி வேண்டினான்னா வெற்றியின் வாசலை திறக்கும்படி வேண்டினான். ஃபத்ஹ் என்றால் வெற்றி என்ற ஒரு பொருளும் இருக்கு. இதா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும்பொழுது. ஓகேயா, அப்ப இஸ்தஃப்தஹ யஸ்தஃப்திஹ் என்றால் வெற்றியை வேண்டினான் என்று பொருள். கானு யஸ்தஃப்திஹூன், அவர்கள் வெற்றியை தேடிக்கொண்டு இருந்தார்கள். மின் கபில், இதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட வெற்றியும் கேட்டுட்டு இருந்தாங்க. 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ, என்ன செய்திகள் இருக்கிறதோ, என்ன கொள்கை இருக்கிறதோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அவர்களிடத்தில் வந்த பொழுது, மேலும் அவர்களோ கானு யஸ்தஃப்திஹூன் மின் கபில், முன்பாக உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்விடத்தில். அலல்லதீன, எதிராக, இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக, எவர்களுக்கு எதிராக, கஃபரு, அலல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்தார்களோ அல்லது நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக, அலனா எதிராக, யஸ்தஃப்திஹூன் உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள். அலல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களுக்கு எதிராக இவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேடிக்கொண்டிருந்தார்களே. அச்சமயம் அவர்களிடத்தில் ஒரு வேதம் வந்திருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? உடனே ஏத்துக்கணும். ஆனா என்ன செஞ்சாங்க? ஏத்துக்கல அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். புரியுதா? அல்லாஹ் தஆலா சொல்றான், திரும்ப அப்படியே கண்டினியூ பண்றான். சரிங்களா, இன்னும் சொல்லி முடிக்கல. அல்லாஹ் தஆலா பாதி சொன்னது வரைக்கும் திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கிறீங்க. வலம்மா ஜாஅஹும் கிதாபுன், ஒரு வேதம் அவர்களிடத்தில் வந்தபோது, மின் இந்தில் அல்லாஹ் தரப்பிலிருந்து, முஸத்திகுல் லிமா மாஹும், அவர்களோடு எது இருக்கிறதோ, என்ன செய்தி, என்ன கொள்கை, என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் முஸத்திக், உண்மைப்படுத்தக்கூடிய கிதாப், மின் இந்தில் அல்லாஹ் தரப்பிலிருந்து, லம்மா ஜாஹும், எப்பொழுது அவங்களிடத்துல வந்ததோ, வகானும், மேலும் அவர்களும், மின் கபுல், இதற்கு முன்பாக, இஸ்தஃப்திஹூன் உதவி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கு எதிராக? அலல்லதீன கஃபரு, அல்லதீன கஃபரு நிராகரிப்பாளர்கள், அதாவது மதீனத்தில் இருந்த மற்ற நிராகரிப்பாளர்கள், அவர்களுடைய எதிரிகள், அவருடைய எதிரிகளாக மதீனாவில் இருந்த மற்ற நிராகரிப்பார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பொறுத்து இவர் மூமின்கள் தானே, இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றுறவங்க தான் சொல்லிக்கிறாங்க, தௌராத்தை பின்பற்றுறவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூமின்கள். இறை நிராகரிப்பாளர்கள், சிலை வணங்கிகள் எதிரிகள். அப்ப அந்த சிலை வணங்கிகள், இறை நிராகரிப்பாளர்கள் ஆகிய அந்த காஃபிர்களுக்கு எதிராக அவர்கள் உதவி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு அல்லாஹ் தரப்பிலிருந்து முஸத்திக்கான ஒரு வேதம் அவர்களிடத்தில் வந்த பொழுதும் அப்படின்னு இடத்துல சொல்லிட்டு இன்னும் தொடர்றான். அழகான ஒரு வசனங்க இது. துல்லியமா புரியணும், புரியுறது ரொம்ப முக்கியம். அதான் நம்மளுடைய பயான் கேட்கிறதோ இல்ல தஃப்சீர் படிக்கிறதோ விஷயம் இல்ல. இது என்ன வார்த்தை அல்லாஹ் எப்படி சொல்றாங்க புரியுறதோ நம்மளுடைய நாலேஜ். ஃபலம்மா, எனவே, லம்மா எப்பொழுது, ஜாஅ வந்தாரோ, ஹும் அவரிடத்தில். முன்னாடி வந்த ஜா வந்து வேதம், கிதாப், அதனுடைய ஃபாயில். இங்க ஜா வந்து ரசூல்லா. ஓகேங்களா, ஃபலம்மா ஜாஅஹும், இதுல ரசூல்லாவும் இதனுடைய மீனிங் தான், குர்ஆனும் இதனுடைய மீனிங் தான். சரிங்களா, அதான் குர்ஆனுடைய ஒரு பியூட்டி. சரிங்களா, ஃபலம்மா ஜாஅஹும் அவர்களிடத்தில் எப்பொழுது வந்தாரோ, சரிங்களா, எப்படிப்பட்டவர், அரஃபு, எதை அவர்கள் ஆல்ரெடி அறிந்து வைத்திருந்தார்களோ. சரிங்களா, இதெல்லாம் நல்லா இறங்கி புரியணும், அப்படிப்பட்ட வசனம். சரிங்களா, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி நான் முயற்சி பண்றேன். ஃபலம்மா, பின்னர் எப்பொழுது, ஜாஅ வந்தாரோ, ஹும் அவர்களிடத்தில் வந்தாரோ, ஜானா ஜாஹ முஹம்மது, ஹும் அவர்களிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரோ. எப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மா அப்படின்னா எந்த ஒன்று அப்படின்னு அர்த்தம். விச், வாட்,
ம அரஃபு எதை அவர்கள் ஆல்ரெடி அறிந்து வைத்திருந்தார். அரஃபு அறிந்தான், அரஃபு அறிந்தார்கள். ம அரஃபு என்ன அறிந்து வைத்திருந்தார்கள். என்ன அறிந்து வைத்திருந்தாங்கன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருப்பாங்க, இந்த குடும்பத்துல இருந்து வருவாங்க, இந்த மாதிரியான ஒரு தந்தை இழந்தவராக தாய் இழந்தவராக வந்து இந்த கொள்கையெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆல்ரெடி தௌராத்துல சொல்லி புள்ளி விவரம் அப்படியே டிட்டோவா வரையாம சொல்ல அளவுக்கு இருந்துச்சு. பிக்சர் போட்டு தான் கொடுக்கல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அல்லது ஆத்தினாமுல் கிதாப யாரிஃபுனஹு கமா யாரிஃபுன அப்னாஹும். அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்லும் பொழுது இந்த வேத வழங்கப்பட்ட இந்த யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களது பெற்ற புள்ளை அறிவதை போன்று அறிகிறார்கள். அந்த அளவுக்கு அங்க அடையாளத்தோடு சொல்லப்பட்டது. அந்த அங்க அடையாளத்தோடு தான் வந்தார். அதான் அதுல சொல்லி காட்டுறான், ஃபலம்மா ஜாஹு முஹம்மது மா அரஃபு, இவர்கள் எப்படி அறிந்து வைத்திருந்தார்களோ, மா அரஃபுனா வாட் தே நியூ ஆல்ரெடி, அவர்கள் அறிந்து வைத்திருந்த அந்த அடையாளத்தோடு எப்பொழுது முகமது வந்தாரோ, இங்க தாங்க முடிக்கிறான் அல்லாவே. இவ்வளோ நேரம் 2.5 வரியில சொல்லிட்டு வந்ததனுடைய ஹபர் இங்கதான் வருது. கஃபரு பிஹி, அவரை கொண்டு காட்டுத்தனமாக நிராகரித்தார்கள். கஃபரு பிஹி, கஃபர கஃபரு, நிராகரித்து விட்டார்கள். பிஹி, அவரை கொண்டு குர்ஆனை கொண்டு அந்த போதனை கொண்டு அந்த கொள்கையை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு கஃபரு பிஹி, அதை நிராகரித்தார்கள். நிராகரிப்பாளர்கள் இவர்கள் என்றால் அதெல்லாம் சொல்றான். ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரின், இப்படி இந்த கஃபரு செஞ்சாங்களே, இப்படிப்பட்ட அலல் காஃபிரின், இந்த காஃபிரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக நல்லதுல சொல்றான். சிவப்பு கம்பளம் விரித்து இவர்கள் எல்லாம் வரவேற்க வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள். ஏன்னா இவங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அங்காடையாளத்துடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார் என்று எதிர்பார்த்து இஸ்தஃப்திஹுன் அல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு எதிராக இவர்களிடத்தில் போர் செய்வதற்காக நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வலுப்படுத்தக்கூடிய, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொள்கை எடுத்து நிமித்தக்கூடிய ஒரு தூது இந்த அரபு தீபகற்பத்தில் பிறப்பார், பிறந்து வருவார், நமக்கு அவர் ஒரு வழிகாட்டியா இருப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்து நீங்க துவா செஞ்சுட்டு இருந்தீங்க. எல்லா சாதக நிலைமையில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் வந்த பிறகும் கூட நீங்க அவரை கஃபரு பிஹி, அவரை கொண்டு நிராகரித்தீர்கள். ஃபலஅனத்துல்லாஹ், எனவே அல்லாஹ்வுடைய சாபம் அலல் காஃபிரின், காஃபிரின் மீது உண்டாகட்டுமாக, உண்டாகும் என்ற அளவுக்கு சொல்லி முடிக்கிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப விளக்கத்தை பாருங்க. தங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இறை தூதர்கள் வருகைக்காக மதீனாவில் யூதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நல்லா தெரியும் இந்த அரபு நாட்டுல வந்து ஒரு நபி பிறந்து இறுதி நபியாக அவர் வருவார் என்பதை அவர்களுக்கு தெரிந்தனால, ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டுச்சு, இன்ஜீல்ல இஸ்மு அஹ்மது என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. மதீனாவில் இருந்த முஷ்ரிக்குகள் அவர்களை தோற்கடிக்கும் போதெல்லாம், மதீனாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளோட சண்டை வரும்போது மதீனத்து முஷ்ரிக்கீன்கள் தான் கை ஓங்கியவர்களாக இருந்தார்கள். அப்பெல்லாம் இவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளுக்கு ஒரு தூதர் வருவாரு, அவர் பின்னாடி இருந்து நம்ம போர் செய்யணும், அவர் பின்னாடி இருந்து இவங்களெல்லாம் நிராகரிக்கணும், இவங்களை நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இறை தூதரை வெகு விரைவில் அனுப்புமாறு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆவும் செஞ்சாங்க. இஸ்தஃப்திஹுன் அல்லதீன கஃபருங்கிறதுல என்ன ஒண்ணு இருக்குன்னா, அந்த தூதரை சீக்கிரம் அனுப்பு, அவர் மூலமாக இந்த எதிரிகளை நாங்க வீழ்த்தணும். ஏன்னா ஒரு இறை தூதர் இல்லாம நாங்க வலுவிழந்து இருக்கிறோம், நாங்கள் வலுப்பெற்று அவர்களை எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் மற்றவர்களை வெல்ல நினைத்தார்கள். மதீனத்து மக்களும் அதனை யூதர்களிடமிருந்து அறிந்து வைத்திருந்தார்கள். இப்பெல்லாம் துவா செய்யறாங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்பது மதீனத்து பொதுமக்களுக்கும் அது தெரிந்திருந்தது. ஃபலம்மா ஜாஹும் மா அரஃபு, அவர்கள் எதை அறிந்திருந்தார்களோ அப்படிப்பட்ட தூதர் அவரிடத்தில் வந்த போது கஃபரு பிஹி, அவரை கொண்டு நிராகரித்தார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உண்மையான தூதர்தான் என்பதை நிச்சயமாக அறிந்து அது குறித்து தங்களின் வேதங்களில் குறிப்பிடப்பட்டது என்பதை தங்களுக்கு இடையில் அவர்கள் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அப்படி இருந்த நிலையிலும் கூட அவர் வந்த பிறகு அவர்களை நிராகரித்தார்கள். அறிதல் இருந்தால் மட்டும் போதாது, அதனை தொடர்ந்து செயலும் இருக்க வேண்டும். உண்மையை அறிந்தவுடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஷைத்தானுக்கு தெரியாதா அல்லாஹ்க்கு இணை இல்ல, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் சொல்லி தெரியாதா? ஆனா அவன் தானே முதல்ல நரகத்துக்கு போறான். அதனால தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ்ங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. நாலேஜோட என்ன செயல்படுத்துறோம் அப்படிங்கறது தான் விஷயமே. அதனால யூதர்களுக்கு தெரியும், மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்காவது அல்லது மதீனத்து முஷ்ரிக்கீன்கள் பலருக்கு தெரியாது. தெரிஞ்சு நிராகரிச்சவனு இருக்கிறான், தெரியாம நிராகரிச்சவனு இருக்கிறான், எல்லாருமே காஃபிர் தான். ஆனா மதீனத்து முஷ்ரிக்கீன்களுக்கு தெரியும் இவர் தான் சொல்லப்பட்டார். அப்ப அறிந்து வைத்திருப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அறிந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் செயல்படுத்தினால்தான் நல்ல இடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதையே அல்லத்துல சொல்லி காட்டுறான். அரஃபு, அவர்கள் அறிந்து அந்த தூதர் வந்த போதுன்னு அல்லத்துல சொல்லி காட்டுறான். உனக்கு தெரியும்டாங்கிறான். நம்ம படிச்ச இந்த வசனத்தினுடைய விளக்கத்திற்கு இந்த செய்தி, இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த புரிதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய மனைமாரில் ஒருவரான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க வந்து ஒரு யூதருடைய மகள். அதே போன்று இன்னொரு யூதனுக்கு இவர்கள் ஒன்று விட்ட மகள் ஆவாங்க. அதாவது இவங்களுடைய தந்தை சிறிய தந்தை, அவர்களுடைய உரையாடலை பத்தி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு என் அத்தாவும் என் சிறிய தந்தையும் அவங்கள பார்க்க போனாங்க. வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரா உண்மைதானு சொல்லி பார்க்க போயிட்டு பார்த்துட்டு வர்றாங்க.
அப்ப அந்த சிறிய தந்தை கேட்கிறாரு, எங்க அத்தாட்ட கேட்கிறாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா நான் செவியுற்றேன், அதை சொல்றேன்னு சொல்லி சஃபியா அம்மா இந்த செய்தி நம்மளுக்கு சொல்றாங்க. என் அத்தாவும் என் சாச்சாவும் பேசிக்கிட்டாங்க. என் சிறிய தந்தை எங்க அத்தாட்ட கேட்கிறாரு, நம் வேதங்களில் முன்னறிவு செய்யப்பட்ட அந்த இறை தூதர் இவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப என் அத்தா சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமா அவர் தான் இவரு, மாற்று கருத்து இல்ல, சந்தேகமே இல்லைங்கிறாரு. அப்போ கண்டிப்பாவா, நிச்சயமாவான்னு சொல்லி என் சிறிய தந்தை கேட்கிறாரு. என் தந்தை சொல்றாரு, ஆமா நிச்சயமா அவரே தான் இவரு. அப்ப சிறிய தந்தை திரும்ப கேட்கிறார், அப்படி என்றால் இவர் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, உங்க நோக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது என் தந்தை சொன்னார், நான் உயிரோடு இருக்கும் வரை அவரை நான் எதிர்ப்பேன், அவரை வெற்றியடைய செய்ய விடவே மாட்டேன் என்று என் தந்தை சொன்னார். இதை நான் கேட்டேன்னு சொல்லி அவங்களுடைய மகளார் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சஃபியா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறேன். இதுதான் அவங்களுடைய விரோதம், பிடிவாதம், அவர்களுடைய மூர்க்கத்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் வேத ஞானம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதிர்பார்த்த மாதிரி தான் அவர்கள் வந்தார்கள். வந்த பிறகும் பல காரணத்தினால, பொறாமையின் காரணத்தினாலும், இப்படிப்பட்ட ஏழ்மையான ஒரு எளிமையான நபர் நம்ம ஏத்துக்கணுமா, அல்லது அவர் பின்னாடி போய் அவருடைய சட்டத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மதுவை விட்டு விலகி இருக்க வேண்டுமா, விபச்சாரத்தை விட்டு விலகி இருக்க வேண்டுமா, நாம ஹலாலை பேண வேண்டுமா, வட்டி வாங்கக்கூடாதா, நம்ம ஒரு ஏழைகளோட ஏழையாக எல்லாரோடும் சரிசமமா நம்ம போய் உட்காரணுமா, அப்படிங்கிற மாதிரி பல ஈகோவும் பல ரீதியான பொறாமைகளும் அவர்களை ஈமானை ஏற்பதை விட்டும் தடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருப்பதற்கும் பல காரணங்கள் இதை போன்று தெரிந்த பிறகும், மதீனத்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கும் இது போன்ற பல காரணங்கள். இந்த வசனத்தினுடைய பொருளை சொல்லுங்க பார்ப்போம். இந்த பொருளை நீங்க நல்லபடியா சொல்ற அளவுக்கான பயிற்சி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப கொடுக்கப்பட்டது, நீங்க சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். வலம்மா மேலும் எப்பொழுது ஜாஅஹும் கிதாபுன் மின் இன்தில்லாஹ் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு வேதம் அவர்களிடத்தில் எப்பொழுது வந்தது, முஸத்திக்குல் லிமா மஅஹும் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவர்களிடத்தில் எப்பொழுது வந்ததோ, வகானு மின் கப்ல் அதற்கு முன்பும் அவர்கள் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு காஃபிர்களுக்கு எதிராக, தங்களை இடத்தில் சண்டையிட்ட காஃபிர்களுக்கு, மதீனத்து காஃபிர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வெற்றியை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நபி அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வெற்றியையும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் வந்தால் அவரை பின்பற்றுவோம், அவரோடு சேர்ந்து இவர்களோடு போராடுவோம் என்று வெற்றியையும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். திரும்ப அல்லாஹ் தஆலா அடுத்து கண்டிப்பான ஃபலம்மா ஜாஅஹும் எப்பொழுது அவர்களிடத்தில் வந்தாரோ, மஅரஃபு என்ன அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு தூதர் வந்தாரோ, கஃபரு பிஹி அவரை கொண்டு அவர்கள் நிராகரித்தார்கள். அந்த சஃபியா ரலியல்லாஹு தந்தை சொன்னார், இந்த மாதிரி தான் எல்லாருமே நிராகரிச்சாங்க, வேண்டுமென்றே நிராகரித்தார்கள். ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன் எனவே அல்லாஹ்வின் சாபம் நிராகரிப்பாளர்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் நம்மளையும் பாதுகாப்பானாக. இது போன்ற தெரிந்தே ஒரு விஷயத்தை செயல்படுத்தாமல் மீறுவதை விட்டும், அல்லது இது போன்ற ஒரு சுபாவம் நம்மிடத்தில் வருவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனத்தினுடைய பொருளை இப்ப கோர்வையை படிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும். அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது, அது அவர்களிடம் இருந்த வேதத்தை உண்மையாக்கியும் வைக்கிறது. இதற்கு முன்னர் அவர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக வெற்றி அளிக்கும்படி வேண்டினார்கள். ஆனால் அவர்கள் நன்கறிந்து இருந்த இந்த வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதனை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆகவே அந்த நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. வேதம் என்று சொல்லப்பட்டதுனால வேதம் என்ற பொருள்படியும் இது தர்ஜமா செய்யப்படுகிறது. அதில் நபி என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்பதும் பொருந்தும், நபி என்பதும் பொருந்தும், இரண்டுமே பொருந்தும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆத்தென்டிக்கான தஃப்சீர்களை பார்க்கும்போது மாஷாஅல்லாஹ் அந்த எல்லா கருத்தையுமே பூர்த்தியதாக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இப்னு கஸீர், தஃப்சீர் முயஸ்ஸர் போன்ற தஃப்சீர்கள், தஃப்சீர் சாதி போன்ற தஃப்சீர்கள் நம்ம பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 செய்திகளையும் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். இப்ப துவா செய்வோம், யா அல்லாஹ் நான் எந்த உண்மையையும் அறிந்த பிறகு அதை நிராகரிக்க கூடாது, சத்தியம் என்பது தெரிந்த பிறகு. மார்க்க ரீதியில சில பேர் சில விஷயத்துல பிடிவாதமா இருப்பாங்க, இதை செய்யவே கூடாது, இதை செய்யணும், இதுதான் சரி, இதுதான் தப்பு, இது ஹக்கு, இது பார்த்துட்டு இது சொன்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆதரப்பூர்வமான செய்தி மூலமாக, ஒரு சரியான ஒரு மார்க் அறிஞர் மூலமாக, இல்ல சரியான ஒரு தீர்ப்பு மூலமாக ஒன்று தெளிவான பிறகு அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா நான் சொல்லிட்டேனே அப்படிங்கிற அந்த வீம்புக்காக அந்த பெருமையோட நம்ம என்ன செய்யக்கூடாது, நிராகரிக்கூடாது. அப்படி நிறைய பேரை பாக்குறோம், நல்லா பாதுகாக்கிறேன். அப்படி நிறைய பேர் தெரிஞ்சுமே கூட விட்டு கொடுத்துடக்கூடாது. இத்தனை நாளா நான் புடிச்சு வச்சுட்டு இருந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அசத்தியத்தில் நாம் இருந்தோம் அல்லது நாம் தவறான நிலைப்பாட்டில் இருந்தோம் என்பதை தெரிந்த பிறகும் கூட அதிலிருந்து பின்வாங்குவதற்கு, வாபஸ் பெறுவதற்கு சிலருக்கு மனசு வருதில்லை. ஏன்னா அங்கே அவங்களுடைய மன இச்சை, அவருடைய கர்வம், அவருடைய பெருமை தான் மிகைத்ததை தவிர அங்கே மார்க்கம், சத்தியம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது மிக நல்லா பாதுகாக்கணும். அதனால சத்தியம் என்பது தெரிந்த பிறகு நாம் நிச்சயமா அதை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன திட்டமிடணும், உண்மையாக நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்பதை நம்ம எப்பவுமே ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரின், அப்ப நிராகரிப்பாளர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் என்றென்றும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம நினைச்சு எந்த ஒரு சின்ன அம்சத்தையும் மார்க்கத்துல நம்ம
நிராகரிக்கக்கூடியவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எச்சரிக்கை நமக்கு நாமே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்ம திட்டம் வர இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இந்த 3 வரிகள் கொண்ட வசனத்தினுடைய பேர்ச்சற்குள்ள கிதாபுன் பல தடவைகள் வந்தது. கிதாபுன் வேதம், குதுபுன் வேதங்கள், புத்தகங்கள். வினை சொற்களை பாருங்க. கஃபரு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்ச கஃபரா, யக்ஃபுரு, உக்ஃபுர், காஃபிருன், மக்ஃபூருன், குஃப்ருன் நிராகரித்தல். அரஃபு, அரஃப, யஅரிஃபு, ضرب யத்ரிபு பேட்டர்ன்ல அரஃப, யஅரிஃபு, யஅரிஃப் அறிந்துகொள், ஆரிஃபுன் அறிபவன், அறிந்தவன், மஅரூஃபுன் அறியப்பட்டது, which is known. ஓகேங்களா? இர்ஃபானுன் அறிதல், அதுல என்ன பேர் வைக்கப்படுது? இர்ஃபான் அறிதல், அறிந்து கொள்ளுதல். வீக் லெட்டர்ல பாக்குறதா இருந்தா ஜாஅ, இதுவும் பல தடவை வந்த வார்த்தை தான். ஜாஅ எஜிஉ, ஜாஅ எஜிஉ. ஜிவா, ஜாஇன் வருபவன், மஜீன் இலைஹி. அதே போன்று ஜைஅத்துன் வருகை, மஜீஉன் என்ற மஸ்தரும் இருக்கிறது, ஜைஅத்துன் என்ற மஸ்தரும் இருக்கிறது. கான யகூனு பக்கத்தில் எல்லா பக்கத்திலையும் வருமே. கால யகூலு மாதிரி கான யகூனு, குன், காயினுன் டேஷ் கவுனுன். அடுத்து மஸ்ஜித் ஃபீஹில பாத்தீங்கன்னா முஸத்திகுன். இது என்ன பேட்டர்ன் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஸத்தக யுஸத்திகு, ஸத்திக், முஸத்திகுன், முஸத்தகுன், தஸ்தீகுன் உண்மைப்படுத்துதல், இல்லம பேட்டர்ன். இஸ்தஃப்திஹூன் என்ன பேட்டர்ன் சொன்னேன்? இஸ்தக்ஃபர, யஸ்தக்ஃபிரு பேட்டர்ன், இஸ்தக்ஃபருடைய பேட்டர்ன். இஸ்தஃப்தஹ, இஸ்தஃப்திஹு, இஸ்தஃப்திஹ், முஸ்தஃப்திஹுன், முஸ்தஃப்தஹுன், இஸ்திஃப்தாஹுன் வெற்றி தேடுதல், திறக்கும்படி தேடுதல், திறக்க சொல்லி தேடுதல். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வசனத்தை நல்ல முறையில் நம்ம படிச்சோம், புரிந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு, அதை கொண்டு படிப்பினை பாடம் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் வெளியொலியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 13வது பக்கத்தினுடைய ஏ பாயிண்டரை இன்ஷா அல்லாஹ் கிராமர் பகுதியாக இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 13A கிராமர் ஏ. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தில் நாம் 3 விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சிஃபா அட்ரிபியூட் எனக்கூடிய பண்பு சிஃபா, தஃதீல் எனக்கூடிய சூப்பர்லேட்டிவ், அதாவது பிறரை காட்டிலும் அதிகமான பண்பு கொண்டவர் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய தஃதீல் சூப்பர்லேட்டிவ். அடுத்து முபாலகா என்று சொன்னால் அதாவது அதிகமான அந்த பண்பு மிக அதிகமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அரபியை பொறுத்த வரைக்கும் ஷேப் தான். இந்த ஷேப்ல வந்தா ஃபாயில், இந்த ஷேப்ல வந்தா மஃபூல், இந்த ஷேப்ல வந்தா இடத்துக்கான பெயர்ச்சொல், இந்த ஷேப்ல வந்தா கருவிக்கான பெயர்ச்சொல், இப்படி எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம்ல. அதன் வரிசையில் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்ம சில ஷேப்ஸ் தான் படிக்க போறோம். அந்த ஷேப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி நம்ம படிச்ச மஸ்தரையோ அல்லது ஃபாயிலையோ ஷேப்பை மாத்தி இந்த ஷேப்ல படிச்சா இந்த மீனிங் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வேற ஒன்றும் புது வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண போறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை அமைப்பை மாத்த போறோம். சரிங்களா? கிளே மாதிரி கையில கொடுத்துட்டு இது எப்படி நைங்க எப்படி ஆகும், இப்படி இழுங்க எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஷேப்பை மாத்த போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்மு மக்கான் என்பதை நம்ம சென்ற பாடத்துல படிச்சோம். சரிங்களா? இஸ்மு மக்கான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கான வசன்ஸ் என்ன? மஃஅலுன், மஃஇலுன், மஃஅலத்துன். மஃஅலுனுக்கு எக்ஸாம்பிள் மஹ்ரஜுன், மஃஇலுனுக்கு எக்ஸாம்பிள் மஸ்ஜிதுன், மஃஅலத்துன் எக்ஸாம்பிள் மதரசத்துன். சரிங்களா? இதை ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சு எப்படி செய்யலாம்? நான் எனது வீட்டை விட்டு மஹ்ரஜில், அதாவது வெளியேறும் வழியாக, வாயிலில் மஹ்ரஜில் வெளியே வந்தேன், பள்ளிவாசலுக்குள் மஸ்ஜிதிற்குள் சென்றேன், பின்னர் மதரசாவுக்கு நான் செல்வேன். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ வீட்டின் மஹ்ரஜில் இருந்து வெளியேறி மஸ்ஜிதிற்குள் நுழைய இருக்கிறேன், பின்னர் மதரசாவிற்கு செல்வேன். அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது மஃபல், மஃபில், மஃபாலா அப்படிங்கிற அந்த ஷேப் நம்ம யூஸ் பண்றோம். இது எல்லாத்துக்கான புளூரலும் ஒரே இதுதான். மஃபாயிலு, மஹாரிஜு, மசாஜிது, மதாரிசு. இது சென்ற பாடத்துல நம்ம படிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா சிஃபா, தஃதீல், முபாலகா. இது படிக்கும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். சில விஷயங்கள் அந்த இடத்துல விளக்கும் போது நல்லா புரியும். சரிங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே ஃபாயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாசிருன் ஃபத்தஹ சொல்லுங்க, நாஸ் ஃபாத்திஹுன், தரப சொல்லுங்க, தாரிபுன், சமீ சொல்லுங்க, சாமிஉன் உஸ்தாத், எப்படின்னு சொல்லணும் டக்கு நம்மளுடைய நாவல வரும். ஆக ஃபாயில் என்றால் செயலை செய்பவர், செய்யக்கூடிய, do the one who does the action, the one who do the action. ஓகேங்களா? அப்ப நாசிர் என்றால் உதவி செய்பவர், ஹெல்பர். ஓகே, எப்பவுமே அவர் ஹெல்பராகவே இருப்பாரா? உதவி செஞ்சுட்டே இருப்பாரா? இல்ல. ஓகேங்களா? அவரும் ஒரு சந்தர்ப்பத்துல உதவி செஞ்சா அவர் நாசிர், ஹுவ நாசிருன், இஸ் a helper அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பவுமே ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவராக, உதவியாளராகவே ஒருத்தர் இருக்காரு, உதவி மனப்பான்மை கொண்டவராக இருக்காருன்னா அரபு மொழியில அவருக்கு நாசிர்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, அந்த ஷேப்பை மாத்திடுவாங்க. எப்பவுமே இருக்குது அப்படிங்கும் போது
அது சிஃபாவாகவே அது ஆகிவிடும். அதான் பண்பாகவே ஆட்ரிபியூட்டாக அது மாறிவிடும். அந்த ஆட்ரிபியூட்டா மாத்துறதுக்கு எப்பொழுதும் உதவி செய்பவருங்கிறதுக்கு நாசிர், எப்பொழுதும் கூட உதாரணத்துக்கு அரபில வந்து தாயிமுன், நாசிருன் தாயிமுன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை கூட்டவே மாட்டாங்க. கிளேல வச்சு நம்ம ஷேப்பை மாத்துற மாதிரி வார்த்தைகளை விளையாடுவாங்க. ஷேப்பை மாத்தி மீனிங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் அரபு மொழியினுடைய சிறப்பே. அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஷேப்பை மாத்தணும். நாசிருன் அப்படிங்கிற ஷேப்பை வந்து சிஃபாவா மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஃபஈல் என்ற வசல்ல கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நாசிருன் நசீருன், நாசிர் உதவியாளர், நசீருன் எப்பொழுதும் உதவி செய்வான். ராஹிமுன் இரக்கம் காட்டுறான், ரஹீம் எக்ஸ்டென்சிவ்லி இம்மென்சிவ்லி மெர்சிஃபுல்லி எப்பொழுதும் இரக்கம் காட்டக்கூடிய நிகரற்ற அன்புடையவன் என்று நம்ம தமிழ் மொழியில ஒரு நயமா அதை நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் எப்பொழுதும் அந்த பண்புக்கு அவன் சொந்தக்காரன். சரிங்களா? அதனாலதான் அழகானவன் அப்படிங்கிறதுக்கு ஜமீலுன் என்று சொல்றோம். ஜாமில்னு ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா அழகா இருந்தா இப்ப மாறிட்டான்னு சொல்ல முடியாது. அழகுன்னு அழகுதானே. இப்ப ஜமீலுன். அதே மாதிரிதான் சங்கையானவன். சங்கங்கிற பண்பு இருக்கு பாத்தீங்களா, அது திடீர்னு ஒருத்தன்ட்ட வராது. எப்பவுமே ஒருத்தன் சங்கையானவனா கொடை வள்ளல் கொண்டவனாதான் வரல. கரீமுன் ஃபைல் என்ற வசன்ல ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த பண்பு அவனிடத்தில் குடிக்கொண்டிருக்கிறது என்ற பொருள். சரிங்களா? இதுதான் சிஃபா என்ற அரபு மொழியில சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்குது, அதாவது அஃஅல் எனக்கூடிய வசன். அஃஅலுடைய வசன்ல நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ், ஒருவரை விடவும் இவர் அதிகமா இருக்கார் அல்லது அனைவரை விடவும் இவர் அந்த பண்புல சிறந்த, இந்த ஊர்லயே படிச்சு பெரிய பணக்காரர், இந்த ஊர்லயே இந்த கிளாஸ் ரூம்லயே ரொம்ப புத்திசாலி, இந்த வீட்டிலேயே ரொம்ப அழகானவர் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடியவர்களே, அல்லது இவனை விட அவன் புத்தியில பெரியவன், இவனை விட அவன் வயசுல பெரியவன், செல்வத்துல பெரிய அப்படிங்கிறதுக்கு வந்து அஃஅல் வசன் வரும். அக்பரு மின்க மாலன், உன்னை விட செல்வத்தில் நான் பெரியவன் என்று சூரத்துல் காஃப்ல வந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி அஃஅல் வசன் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இஸ் தி கிரேட்டஸ்ட், அல்லாஹ் அனைவரிடம் பெரியவன். அப்ப இந்த ஷேப்ல வரும் பொழுது ஒருவரை விட என்ற அர்த்தத்திலேயோ அல்லது எல்லாரையும் விட என்ற அர்த்தத்திலேயோ அது வரும். ஓகே. அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் மிக அழகானவன், படைப்பாளர்களிலே அல்லாதான் மிக அழகானவன். அஹ்கமுல் ஹாக்கிமீன், இந்த மாதிரி அஷ்ரஃபுல் ஹல்க் என்று நம் மனிதர்கள் சொல்லப்படுகிறார்கள், சிறந்த படைப்பு என்று. சரி பாருங்க, இப்ப சிஃபா என்பது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. கபீருன் பெரியவன், எப்பயாவது பெரியவனா இருக்குன்னு சொன்னா பெரியவனா எப்பவும் பெரியவன் தானே. கபீருன் பெரியவன் அல்லது பெரியது. பெண்பால் கபீரத்துன். உதாரணம் பார்க்கணும். கசீருன் அதிகமானது, எப்பவுமே அதிகம். சரிங்களா? கசீருன் கசீரத்துன் அதிகம், அது வந்து பிக்கர். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட் அப்படிங்கிற மீனிங்ல. ரஹீமுன் அன்புடையவன், நிகரற்ற அன்புடையவன், எப்பொழுதும் அன்பு காட்டக்கூடியவன். அஸீமுன் மகத்தானவன், அஸீம் வஹுவல் அலியுல் அஸீம், மகத்தானவன். மகத்துவங்கிறது எப்பவுமே ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அஸீமுன் அல்லாஹ்வுக்கு மட்டும் பொருந்துங்கிறது இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளும் இருக்கு. அது போக மனிதருக்கு பொருந்தக்கூடிய அல்லது பொதுவாக இடத்துல சொல்லக்கூடிய நிரந்தரமான ஜமீலுன் அழகானவன், இது அல்லாஹ்க்கு சொல்றது இல்லையே, மனிதருக்கு சொல்லக்கூடியதான். அல்லாவே ஒரு இடத்துல சொல்லுவோம், இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, ஹைர். ஷதீதுன் கடினமானது, அதாபுன் ஷதீத் கடினமான, அப்ப ஷதீதுன் கடினமானது. அலியுங்கிறது கூட அதே ஷேப்ல உள்ளதான், வீக் லெட்டர் வந்தனால இரண்டியா ஒன்று சேர்ந்து உயர்ந்தவன், உயர்ந்தது அலியும். சரிங்களா? இப்ப சூப்பர்லேட்டிவ் பார்க்க போறோம். இஸ்மு தஃதீல். சிஃபா அப்படிங்கிறது என்ன ஷேப்ல பாக்குறோம்? சிஃபான்னு சொன்னாலே ஃபைல் வசன்ல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு வார்த்தையை ஃபைல் வசனில் கொண்டு வரும் பொழுது அது சிஃபாவாக ஆகி விடுகிறது, அது சிஃபத்தாக ஆகி விடுகிறது. வேற வார்த்தை சொல்றதா இருந்தா நியாயத்தாக அது ஆகி விடுகிறது. நியாயத் என்றும் அரபி மொழியில் சொல்லப்படும், சிஃபா என்றும் சொல்லப்படும். ஓகேங்களா? பண்பு, ஆட்ரிபியூட் அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். தஃதீல் என்று சொன்னால் மிக பெரியது, அதிகம் பெரியது, இதை காட்டிலும் பெரியது, அனைவரிடம் பெரியது அப்படிங்கிறது தான் தஃதீல். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் வந்து அஹ்மத், அனைவரை விடவும் புகழுக்குரியவர். அஹ்மத். அக்பர், மிகவும் பெரியவர். வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைக்கூறுவது மிக பெரியதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் அக்பர் என்றும் நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி அக்பர் என்றால் மிக, அக்ஸர் மிக அதிகமானது. அன் அக்ஸரு மின் கமால், உன்னை விட செல்வத்தில் நான் அதிகமானவன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் குர்ஆன்ல. ஓகே. அர்ஹமு, மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன். அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய. ஆஸமு, மிகவும் மகத்தான். அப்ப அஸீம்ல இருந்து ஆஸம். அஃலவசன் கபீர் அக்பர், கஸீருன் அக்ஸரு. இல்ல தன்வீன் வரக்கூடாது, தன்வீன் வரும், அதுவும் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல நம்ம தன்வீன் போடல, பட் வந்து இந்த சிஃபாக்கு தன்வீன் வரும். கபீருன், கஸீருன், ரஹீமுன், அஸீமுன், இதுல தன்வீன் வராது. அக்பருன், அக்ஸருன் வரவே வராது, அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. கபீருன் அக்பரு. அதனாலதான் தன்வீன் உள்ள வார்த்தையை நான் தன்வீன்லயே உங்களுக்கு சொல்லி பழகிறது. அதனாலதான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ஃப் செய்யும் போதே நஸ்வரா, என்சூரு, உன்சூர், நாசிருன், மன்சூருன், நஸ்ருன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுல நாசிர், மன்சூர், நஸ்ருன்னு ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வந்து லேட்டரான் நம்மளுக்கு எதுக்கு தன்வீன் வரும், தன்வீன் வராதுங்கிற குழப்பம் வரும். அதனால படிக்கும் போதே தன்வீன் உள்ளது தன்வீனோட படிங்க. அக்பரு,
கசீருன் அக்ஸரு, ரஹீமுன் அர்ஹமு, அஸீமுன் அஅஸமு, ஷதீதுன் அஷத்து, மிக கடினமான. ஓகேங்களா, அதாவது மிகவும் கடினமான. அஷத்து சென்ற பாடத்தினுடைய கடைசி வசனங்கள்ல நம்ம படிச்சுட்டு வந்தோம்ல, வைன்ன மினல் ஹிஜாரதி, அந்த இதுல வந்து அஷத்து மிக கடினமானது என்றதை நம்ம பார்த்தோம். அலியின் உயர்ந்தவன், உயர்ந்தது. அலா மிக உயர்ந்த, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா மிக உயர்ந்த உமது இறைவன் புகழை கொண்டு துதிப்பீராக. அலா சுப்ஹான ரப்பில் அலா. அலீமுன் அப்படின்னா அறிந்தவன், ஆல் நோயிங் என்ற அர்த்தத்துல நம்ம சொல்லுவோம். அனைத்தையும் அறிந்தவன், நன்கு அறிந்தவன், எப்பொழுதும் அறிவு உள்ளவன். ஆலிம்னா ஞானி, அதாவது ஆலிம்னா அறிவுள்ளவர், அறிஞர். அந்த அறிவு எப்பவுமே இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம அலீம்னு சொல்லுவோம். அதனாலதான் அலீம்னு நம்ம பொதுமக்களை சொல்றது இல்லை, ஆலிம்னு வேணா சொல்லுவோம், கற்றறிந்தவர். ஓகே, அந்த அறிவு அவர்கிட்ட மங்கலாம், மறதி ஏற்படலாம். ஆனா அல்லாஹ் சொல்லும்போது நல்ல ஆலிம்னு மட்டும் சொல்ல மாட்டோம். ஆலிமுல் கைப் என்றும் அவனை நாம் சொல்கிறோம், மறைவானவற்றை அறியக்கூடியவன். ஆனால் அவனுடைய சிஃபாவாக சொல்லும் போது வஹுல் அலியுல் அஸீம், அதே போன்று வஹுல் அலீமுன் ஹக்கீம், அலீம் அனைத்தையும் அறிந்தவன், ஆல் நோயிங். ஓகேங்களா. கரீபுன் அருகாமில் இருக்கக்கூடியது, அருகில். கலீலுன் குறைவானது, கரீமுன் சங்கை மிக்கவர், கொடைத்தன்மை கொண்டவர். ஹமீதுன் புகழப்படுபவர், புகழ்ச்சிக்குரியவர். மஜீதுன் கம்பீரமானவர், மாண்பு மிக்கவர். ஓகேங்களா. இதை எப்படி சூப்பர்லேட்டிவ் ஆக்கணும், தஃதீல் ஆக்கணும்? அலீமுன் அலமு, அலமு பிஷாக்கிரி, நன்றியாளர்களே அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அக்ரபு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரித், பிடரி நரம்பிற்கு மிக அருகில் நாம் இருக்கிறோம். அக்ரப். ஓகே. அகல்லு என்றால் மிக குறைவது. கலீலுன் அஃபல் வசன்ல அக்லலு, அதை சேர்க்கும் போது அகல்லு. ஓகேயா. ஆனா அகல்லு மின்க வாழ வளதா, அந்த இன்னொரு தோழர் சொல்வார், உன்னை விட குழந்தை பாக்கியத்திலும் செல்வத்திலும் நான் மிக குறைவனாக இருந்தாலும் என்னுடைய அட்வைஸை கேளுன்னு சொல்லி அவர் பேசுவார். அங்கே அக்கல் என்ற வார்த்தையை குரல்ல பாப்பீங்க. கரீமுன் அக்ரமு, அக்ரம். இக்ரா வரப்புகல் அக்ரம், மிக சங்கை மிக்க, கொடை வல்லலாகிய உமது இறைவன் பெயரால் ஓதுவீராக சொல்லி நம்ம அதை பார்த்திருக்கோம். ஹமீதுன் அஹ்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்களில் இது ஒன்று. மஜீதுன் அம்ஜது, இந்த பெயர் நிறைய மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்ப்போம். அம்ஜது என்றால் மிகவும் கம்பீரமானவர், மிகவும் மாண்பு மிக்கவர் என்ற பொருள் அதுக்கு இருக்கு. சரிங்களா. அப்ப பாருங்க, வேற வேற வார்த்தைகள்ல பாருங்க. ஃபைலோட எக்ஸாம்பிள்ல வந்து கரீமுன், லத்தீஃபுன், லத்தூஃபல இருந்து லத்தீஃபுன், ஹக்கும்ல இருந்து ஹக்கீமுன், கருமுல இருந்து கரீமுன். இந்த ஷேப்ல வரக்கூடிய வார்த்தைகள் நிறைய இந்த ஃபவுல வசன்ல ஒரு 5th பேட்டர்ன் பார்த்தோம்ல, கருமை குருமு, லத்தூஃப யல்தூஃபு, ஹக்கும யஹ்குமுல இருந்து இந்த பேட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா. அதுக்கே ஃபெயில் லாசிம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து மஃபூல் வராது. சரிங்களா. ஃபாயிலோட நின்றும், ஃபாயில் கூட ஃபாயில் ஷேப்ல இருக்காம ஃபைல் ஷேப்ல வரும். சரிங்களா. இதுதான். இதுக்கு வந்து மக்ரூமுன், மல்தூஃபுன், மஹ்கூமுன் அப்படின்னு சொல்லி மஃபூல் வசன் வராது. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சிஃபாவுடைய அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு ஷேப், இன்னொரு வசன் இருக்கு. அதான் ஃபைலானு. தன்வீன் வராது இதுல. ஃபைலுன்ல தன்வீன் வரும், ஃபைலானுல தன்வீன் வராது. அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைலானு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா கஸ்லானு, சோம்பேறி. கஸ்பானு, கோபத்தில் இருப்பவன், ஆங்கிரி. ஓகேங்களா. அதே மாதிரி கஸ்லான் என்று சொன்னால் சோம்பேறி, அதுக்கு என்ன சொல்லணும், லேசி. ஃபர்ஹானு, அதாவது ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. சரிங்களா. ஃபர்ஹானு ஹாப்பி, யார் ஹாப்பியா இருக்கு. ஜவ்ஆனு ஹங்கிரி, பசியில் இருக்கிறவன், இந்த மாதிரி சொல்லப்படும். ஷபஆனு வயிறு நிரம்பியவன். அத்ஷானு தேர்ஸ்டி, அதாவது தாகத்தில் இருப்பவன். இந்த மாதிரியும் இருக்கு. சில நேரங்களில் செயல்களை மிகைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஷேப் மாற்றப்படும். அதுக்கு அரபில முபாலகா என்று சொல்வார்கள். பாலக இபாலிகு முபாலகத்துன், ஜாஹத யுஜாஹிது முஜாஹதத்து சொல். பாலகனா ஒரு படி அதிகமாக செய்தன் என்று பொருள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க, வாய் கொப்பளிக்கும் போது நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது பாலிக், அதில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். இல்லான்னு தக்குன சாய்ங்க. நோம்பாளியா இருந்தா அதிகப்படுத்தாது, ஏன்னா தண்ணி உள்ள போயிடும். அதனால நோம்பாளியில் இல்ல, மற்ற நேரத்துல பொதுவாக வாய் கொப்பளிக்கும் போது லேச தண்ணி அப்படி கொப்பளிக்க கூடாது, நல்லா தண்ணி அள்ளி நல்லா வாய் கொப்பளின்னு சொன்னாங்க. அதுல ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை பாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக். சரிங்களா. ஃபில் மத்மததி வல் இஸ்தின்ஷாக், வாய் கொப்பளிப்பதிலும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலும் நல்லா எக்ஸ்ட்ரீமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதிகமா பண்ணுங்க. அதுக்குதான் வந்து முபாலகா என்று சொல்லும். முபாலகா என்றால் மிகைப்படுத்துவது. அப்ப மிகையானது ஒரு பண்பு ஒருத்தர் ரொம்ப அதிகமா இருந்தா அது முபாலகான்னு சொல்லப்படும். அதற்கொண்டு தனி ஷேப் இருக்கு. எப்படி தொடர்ச்சியா இருந்தா ஃபைல் ஷேப், ஜமீலுன் கரீமுன் மாதிரி. அதே மாதிரி ஃபஅலுன், ஃபஅலுல் லிமா யுரீது, தன் நாடியதை செய்தே தீர்ப்பவன், செய்து முடிப்பவன். கச்சை கட்டி நிக்கிற அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா செஞ்சு முடிப்பான். அப்ப எப்பொழுதுமே செய்யறவன், நல்லா செய்யறவன் அப்படிங்கும்போது தொடர்ச்சியா செய்யறதுங்கிறது வேற, அது எப்பவுமே இருக்குது. ஆனா அதிகம்னு சொல்ல முடியாது. எப்பவுமே அழகானவன், ரொம்ப அழகானவன் கிடையாது, அதுக்கு அஜ்மல்னு சொல்லுவோம். ரொம்ப அழகானவன், ஜமீல் அழகானவன். இந்த மாதிரி இதுவே ஃபஆல் சொன்னா எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கோங்கிறது இல்லை, ஆனா செஞ்சா நல்லா செய்வான், அதிகமா செய்வான் அப்படிங்கறத. கஃபார், அதிக மன்னிப்பு. ஆஃப் ஃபர்கிவிங், இன்னஹு கான தவ்வாபா, ஆஃப் ஃபர்கிவிங். கஃபார்னால ஆஃப் ஃபர்கிவிங், ரொம்ப அதிகமா. ஆஃபன்லி,
the one who forgives oftenly, more often, ரொம்ப அதிகமா செய்யறதுக்கு இன்னஹு கான கஃபாரா, அந்த இறைவன் அதிக மன்னிப்பவனாக இருக்கிற, இன்னஹு கான தவ்வாபா, அவன் நிச்சயம் அதிகம் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கான், அல்லாமுன் அதிகம் அறிந்தவன், அல்லாம் இவர் பெரிய அல்லாமான்னு சொல்லுவோம்ல, அப்ப எல்லாம் தெரிஞ்சவர், அப்ப அல்லாம்னா எல்லாம் தெரிந்தவன். ஓகே, ஃபஈலுன் அப்படிங்கிறதுலயும் இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா, ஃபஆல் என்பது ஒரு ஸ்பெஷல் ஷேப் முபாலகாக, சில நேரத்துல ஃபஈலும் கூட முபாலகாக பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ரஹீமுன் அப்படிங்கிறதுல அதுக்குனால அளவற்ற நிகரற்ற அப்படிங்கறதை நம்ம சொல்றோம். அப்ப அந்த அர்த்தமும் அதுல இருக்கு. சமியூன் அதாவது ஆல் லிசனிங், எல்லாத்தையும் கேட்கிறவன், இருட்டு பாறையில் எறும்பு ஊறும் சத்தத்தையும் கேட்பவன்ல சமியம். ஓகே, அதே மாதிரி ஃபஊல் வசனம் கூட முபாலகாக்கு பயன்படுத்தப்படும், அதாவது அதிகமாக. ஷாக்கினா நன்றி பாராட்டுபவன், நன்றி செலுத்துபவன், நன்றி ஷக்கூர் என்றால் அதிக நன்றி பாராட்டுபவன். கஃபூர் அதாவது கட்டர் காஃபிர் வந்து கஃபூர் என்று சொல்லப்படும். கஃபூரா காஃபிராக, இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, ஸலூம் பெரிய அநியாயக்காரன், ஜஹூல் பெரிய மடையன். ஃபஊல் வசன் கஃபூர் பெரும் காஃபிர். வதூத் அதிக இரக்கம் உள்ளவன், முபாலகா அதிகம். சபூர் பெரிய பொறுமைசாலிக்கு சபூர் என்று சொல்லப்படும். சரிங்களா? அதே மாதிரி ஃபஊல் என்பது முபாலகாவுடைய வசன் தான். அதாவது கையூம் நிலையானவன், சுப்பூஹுன் அதிகம் புகழுக்குரியவன். சரிங்களா? குத்தூசுன் அதிக பரிசுத்தவான் என்ற பொருள்படி உள்ளது. இதெல்லாம் மாஷா அல்லாஹ் முபாலகாவுடைய வசன்ஸ். சரிங்களா? அதாவது சிஃபாக்கு சிம்பிளா ஃபஈல் வசன நம்ம பார்த்தோம், சூப்பர்லேட்டிவ் தஃதீலுக்கு அஃபல் வசன் பார்த்தோம். இந்த முபாலகால ஃபஆல் என்பது ஸ்பெஷல் வசன், ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வசன். அது போக ஃபஈலும் முபாலகால பயன்படுத்தப்படுது. இந்த எக்ஸ்டென்ட் அதாவது இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இன்டென்சிட்டி ரொம்ப இன்டென்ஸா இருக்கிறது. அதே மாதிரி ஃபஊல் என்பதும் அந்த அதிகப்படுத்துறதுனுடைய ஷேப் தான். ஃபஊல் ஃபுஊல் என்பதும் கூட அந்த இதுக்கு உள்ளதுதான். அல்ஹம்துலில்லாஹ், சிஃபா தஃதீல் முபாலகா. இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லபடியா உதாரணங்களோட புரிஞ்சிருக்கும். அதை மாஷாஅல்லாஹ் நம்ம படிச்சுக்கிட்டோம். இது குர்ஆன்ல பல இடங்கள்ல கொட்டி கிடக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல ஆரம்பிச்சிருச்சு, ரஜீம் அது முபாலகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் முபாலகா, ரஹீம் முபாலகா. அது அர் ரஹ்மான் ரஹீம் 2வது ஆயத்துல திரும்ப முபாலகா வருது. இந்த மாதிரி நிறைய இடத்துல முபாலகாவும் சிஃபாகளும் அதே மாதிரி இஸ்மு தஃதீல்களும் இடம்பெற்று கொண்டேதான் அது குர்ஆன்ல இருக்குது. அதை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கும். ஒரு கிராமர் பகுதியை நம்ம கடந்து போகும்போதும் அதுல கிடைக்கக்கூடிய விஷயம் குர்ஆனுடைய பக்கங்களை படிக்கும் போது தெரிஞ்சுக்கும். ஓகேயா? ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டோம், குர்ஆன்ல இனிமே அது நம்மளுக்கு கண்ணில் படணும். இஸ்மு தஃதீல் இங்கே வந்து இருக்கு, சூரா தீன் ஓதும் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனும். அஹ்கமுல் ஹாக்கிமீன் லகத் ஹலகல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்அஹ்ஸன், மிக அழகிய, மிக அழகிய நடையில் படைத்தேங்கிற. ஆமா, மிக அழகிங்கிற மீனிங் வருது. அப்ப சூப்பர்லேட்டிவ் மீனிங்கிறது கிளாஸ்ல சொன்னாங்களே 13 படிச்சோமே அப்படிங்கிறது நம்மளுக்கு சிங்க் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச 10-20 சூறாக்கள்ல, சூரா பக்கராவுடைய ஆரம்ப பக்கங்கள்ல அது ஓதும் போது, அதாவது சூரத்துல் காஃப் உட்காந்து ஓதுறோம் அப்படின்னா, நான் மாணவர்களுக்கு சொல்லுவேன், ஒரு வெள்ளிக்கிழமை சூரத்துல் காஃப் 110 வசனம் படிக்கிறீங்கன்னா புதுசா கிராமர் படிக்க அந்த கிராமருடைய அமைப்பு என்ன அங்க வந்தது, ஒரு மசீத் ஃபீ பேட்டர்ன் என்ன வந்தது, ஒரு 3 லெட்டர் பேட்டர்ன் என்ன வந்தது, வீக் லெட்டர் பேட்டர்ன் அதுல என்ன வந்தது, மாதி எங்க வந்துச்சு, முதாரி எங்க வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இன்ஷால்லாஹ் ஹோம் ஒர்க் எடுத்து செய்யுங்க. ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஹோம் ஒர்க் அது இன்ஷால்லாஹ் அமையும். அந்த மாதிரி இஸ்ம மக்கான் ஏதாவது வருதா, ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்சி அப்படிங்கிற சூரா காஃப்ல வரும். அப்ப அந்த மக்ரிப வந்தது, கரப யக்ரிபுல இருந்து மக்ரிப் மேற்கு திசையின் பக்கம், ஜுல்கர்னைன் சென்றபிள் அப்படின்னு சிங்க் ஆகணும் இன்ஷால்லாஹ். அதுதான் லேர்னிங். மாஷா அல்லாஹ் அந்த நிலைக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு செல்வானாக, நல்ல புரிதலையும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.